இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய மேன்மக்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். அண்டு மிஸ்கின் சார் அண்ட் ராஜ்குமார் சார் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புலி எஸ் தானு சார். அவர்கிட்ட நான் போய் கதை சொன்ன உடனே ஒன் டைம் தான் கதை சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார்கிட்ட அனுப்பிச்சார். சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டார். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. ரொம்ப அன்பாக ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணியா அப்படின்னு தானு சார் சொல்லுவார். சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில். அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அது இல்லாமல் என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்டு அஜினிஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு, ஆர்ட் டைரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த 4-5 டேஸாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார். எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா, தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக. அது கெட்ட விஷயம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோன்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு சாரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி, பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷனில். அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தார் சார். காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போது மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார், கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி பீப்புள்ஸ் கரியர்ஸ். இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷ்னல் படம், சென்சேஷ்னல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக 1 வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற தனுஷ் சார் படம் D55, அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன். காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான்
போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார்கிட்ட என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும், பட் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை அறிமுகம் தான் படுத்தி வச்சார். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனியில் தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்படின்னா, நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதில் ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோன்னே தன்னோட ரீக்ரியேஷன்ஸ்லேயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு, அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து 3 படமாக அந்த துப்பாக்கி படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு. அதில் 2 பேர் கமிட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேறு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக தானு சார் கம்பெனியில் ஒரு படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார், இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே, இன் சம் ஃபார்ம். அதனால் எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம். இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். விஜய் கார்த்திகேயா இயக்குனர், அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலேயே இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையாக பார்க்குறேன் நான். விஜய் கார்த்திகேயா பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கிச்சா சுதீப் சார், எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்பொழுது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல. பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்றைக்கி வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமைகிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பேர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆன்டகனிஸ்ட், அதாவது படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கணும், கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அந்த வகையில் நான் படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை, தோ இட் இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும்பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது. இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ், இளவரசர் சார் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம். போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல, கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இதே சத்யம் தியேட்டரில் தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் தனியாக பர்சனலி எனக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்றைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும்.
நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க. ரொம்ப நன்றி. படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்த மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ 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 ஆல். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்திற்கு தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காட்டகட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர்வி உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கினே இருக்கலாம். அதான் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழ்கடல் வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. பன்மணி திரள் போட்டு நன்மை எழுதுனா அவர்கிட்ட இருக்க கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும். தேசிங் பரிசம் பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம். அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லின்னு இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சின்னே இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடைகிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணின்னு இருக்கேன், இன்னமும் பண்ணிடுறேன், எப்பவும் பண்ணின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ, வெல்வ, நிற்ப, நிலைப்ப, அது உறுதி. அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு 4 நாள் தூக்கம் வராமல் தவித்த ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்தபோது இருந்தது. அதை ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் வந்து முருகதாஸோடு அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து கூட சொல்லுவார். அன்றைக்கி பிடிச்சது இதான் எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேரில் கொடுத்து 2 பேருக்கும் பெரிய வெற்றி கிடச்சிது. ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி, சார் ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்த வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்காத ஒரு அமுத சுரபி. அவர்கிட்ட கருத்து வந்துக்கினே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் இட்டும் போய் என் தம்பி அன்பு செழிங்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுக்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர். ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி விஸ்கின் பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர். அவர் நந்தலாலாவுக்கு சொல்லும்போது ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரமை வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுப்பான்னு தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார். ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவருக்கு இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய் சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்டுறாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ணு அப்படின்னேன். அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறேன். அவங்க ஆல்ரெடி எனக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணிருப்பேன். சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடி காமிக்கிறதும் சரி. நேற்று கூட சொல்லும்போது
தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி, இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு, அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது. உண்மையிலேயே எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர், தகப்பன் ஸ்தானத்தில் எச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜில் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார். உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டர்கிட்ட கையெழுத்து, இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்து, அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிகேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, என் பணிவான வேண்டுகோள், ஒரு நல்ல கலைஞன் உருவாகி இருக்கிறார். அந்த இயக்குனருக்கு நீங்கள் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று நெற்றிக்கு வெற்றி திலகமிட வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். And in the presence of you, sir, thank you so much for joining us. Few words for the audience. First of all, thank you for standing so long and hosting us. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕನ್ನಡ ಚಿತ್ರರಂಗದ ಪರವಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தர கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அது இதுன்னா நாளைக்கு அது ஹெட்லைனாக போடாதீங்க. இவ்வளோதான் தெரியும். சார், நீங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நான் சீரியஸ் இல்லை சார், சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது. நீங்கள் ரொம்ப டீப்பாக பேசினா அது தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நார்மல் கான்வர்சேஷன்ஸே அவர் ரொம்ப டீப்பு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு 1 hour ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவர். ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன். அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார். அதுதான் மேட்டர், அவ்வளோதான், வேற இல்லை. அண்டு மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க. நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ், இந்த ஆர்டரில் எதாவது ஒரு கரெக்டா சார்? அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க. என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும்போது ஒரு 3 இருக்குது சார். எப்போ சொல்கிறீங்க? ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலேயே முன்னேல சொல்கிறீங்களே கதை. இன்னொரு விஷயம், எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இந்த வந்திருக்கீங்கன்னு சார். 2வது, 3வது, என்ன வீட்டில் இருக்கிற தக்கராறில் இருக்கிற ஒரு மூடு சார். மோஸ்ட்லி நீங்கள் 3rd ஆர்டரில் வந்திருக்கீங்க.
ஸோ அந்த மூடில் இருக்க போது ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர். பட் ஐ எம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ recollected that. And my heartfelt thanks to the three gentlemen. Ravi sir, I think நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன். வெரி வெரி பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ சார், எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மட்ராஸ் சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, ஒரு லவ் எடுத்தீங்க இந்த போயிருக்கேன் எப்போவுமே. ஸோ யூ கேவ் மீ தட் எக்ஸ்ட்ரா டுடே, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய், ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பலாக பேசுகிறாரு. தம்பி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு, தெரியல. அனுப்புங்க சார் கேட்கலான்னு. அவர் வந்தார். அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு. 100% இது ஏதோ ஃபேமிலி ட்ராமா தானே. அவர் வந்தது ஸ்டைலு, உட்கார்ந்தது ஸ்டைலு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். நான் தப்பாக சொல்லக்கூடாது. ஐ திங்க் there's a very beautiful saying, don't judge the book by the cover. There's a very pretty example to that. And why we did this film? ஏன் படம் ஆச்சு? Not because of who I am. நான் யார் அதுக்காக இல்லை. தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெருசு அதுக்காக இல்லை. ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் அபவுட் 28 years in the industry, நாங்கள் பார்க்குறது ஒரு செக் மட்டும் இல்லை சார். ஓகே, those 90 leaves that comes as a bound script. I think that is very important to us today, and you brought that. So thank you for that. And our vision, அவர் சொன்ன ஒரு கிளாரிட்டி. ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு சொல்கிறாரு கதை. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த டிரெக்டர்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் how much clothes, எவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சார்? இல்லை சார், நைட் கிளம்பணுன்னு. வீட்டில் யார் யார் இருக்கார்? பொண்டாட்டி யாருக்கு இருக்கிறாரு, பொண்ணு. பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க. ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் 8 நாள் உட்கார்ந்து பேசி பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் is a very reputed person, and more than that I'll tell you why I respect him as a person. ஸோ அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம், பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு. why we are doing it or why we are not doing it. So those 8 days was for me to confirm yes சொல்லணுமா no சொல்லணுமான்னு. ஸோ ரெண்டுத்துக்கு I was ready for it. But by the end of the day, 8 days எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம். ஒரு சிம்பிளான படம், ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவன். அவருக்கு இமீடியட்டாக சொன்னேன், சார் பண்ணலாம் சார். அவர் எப்போன்னு கேட்டார். இமீடியட்டாக பண்ணலாம், எனக்கு ஒரு கேப் இருக்குது, இமீடியட்டாக பண்ணலாம். ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது, பண்ணிடணும். வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும். ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம். ஐ செட், சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்கள் சோலாக இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டுட் அப். அண்ட் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை, அம்மா இருக்குது. மகாபலிபுரம் போனால் எல்லோரும் சொல்கிறாரு எவ்வளோ லவ் எங்களுக்குன்னு. பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். இட் இஸ் த ஃபில்ம். அண்ட் டுடே ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவரை பற்றி பேசும்போது, சார் I'm sitting next to you, sir. I'm also very proud to be sitting next to you, sir. Danu, sir. Thank you so much for that. Vijay, I wish you all the best, sir. நான் வந்து I come from, நான் வந்து கர்நாடகா இந்த வந்திருக்கேன் சார். என் மதர்
போர்டு அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம். படம் இப்போ இவரெல்லாம் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொல்லும்போது ஏதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜ் இல்லை, இப்போ போகுது, ட்ராவல் ஆகுது. ஐ கம் ஃப்ரம் தேர். ஆனால் உங்களுக்கு இது தாய்நாடு. திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ சார். அண்ட் ஒன்ஸ் இட் டஸ், இப்போ இது ரொம்ப நல்ல ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு மருதாடுங்க. டோன்ட் ஃபர்கெட் ஹிம். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஐ நோ வி ஆல் க்ரோ சார், பட் தட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டெல் யூ வை. 2004 இங்கே வந்து ஒரு படம் அவர் ஷூட்டிங் ஹியர். அப்போ தானே சார் காக்கா காக்கா லிட்டில் அர்லி, யா, இட் வாஸ் ரிலீஸ்ட். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே, இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு. அப்போ வந்து இப்போ வெரி ஈஸி, யாருக்கார தேடுறது, இந்த டைரக்டர் எங்கே இருக்கார், ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு நல்ல பிஆர் மேனேஜர், கூகுள், ஏதோ ஒரு அங்கே அப்போ வந்து 2004 யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம். எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், மீட் பண்ணுவாரா, எதுவுமே தெரியல. நான் வந்து அப்போ தான் I was just making a neat name for myself then, just coming up. So I went to his office. அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல, என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார். திட்டுறாரு, யாருக்கும் அது தெரியல. நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வா, என்ன உள்ளே கூப்பிட்டாரு, போனோம். ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போது, ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ அவ்வளோ கேவலமாக பேச மாட்டார் ஒரு நம்பிக்கை. போனால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஆள் எனக்கு கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பிட்டார். நீ அதுக்கு ஏன் வந்துட்ட அப்படி. ஐயோ இன்னும் ராங்கா போச்சு, இது கால்குலேஷன் ராங்கு. இதுக்கப்புறம் நீ போ, வெளியே போன. அவர் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லலை, ஹாய் சொல்லலை, நீ யாருன்னு கேட்கல. அவங்கக்கிட்ட கூட எதுக்கு தம்பி வந்துட்டீங்க, ஓகே உட்காந்து பேசினா. அப்போது விஜய் உங்கள் மாதிரி சார், அவர் பர்சனாலிட்டி அப்படி தான். பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லைன்னா போச்சு. தென் ஐ டோல்ட், இல்லை சார், அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட, ஏன்னா பெரிய பெரிய படம் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன தெரியல சார், விடுங்க. ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடுவேன், இல்லை எங்கே ஃபோன் பண்ணுறது. ஓகே எதுக்கு வந்தீங்க சார்? அது படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணோம் சார். யார்? இகெயின் செகண்ட் டவுட், ஏன் நான் ஹீரோ அப்படி இல்லையா என்ன சார்? நான் தான் பண்ணுவேன் சார். ஓகே என்ன வேணும் சார்? ரைட்ஸ் வேணும் சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட்ஸ் கொடுங்க சார். எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எனக்கு மியூட் பண்ணிச்சு. இதுக்கு மேலே பேசினா தப்பாகுது. ஆல்ரெடி பேட் மூட். நான் சொல்ல ஃபிகர் தெரியாது, ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார்? இதை எவ்வளோ கொடுக்கணும்? வாடா தம்பி காசு, நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், எவ்வளோ ஓகே. நான் இமீடியட்டாக ஏதோ லெட்டர் எடுத்துட்டு இமீடியட்டாக ஹீ ரோட் இட் டு மீ. எனக்கு இன்னும் டவுட்டு, ஏன்னா போகும்போது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வாப்பா இங்கே சொல்வார், எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சடங்க நீ கிளம்புங்க பண்ணுங்க தம்பினா. பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். Some one year I think sir, I was under the preparation to do. First time ஒரு டைரெக்ஷன் பண்ணலாம் நான் நினச்சேன், நானே பண்ணலான்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சார் ஒரு வாபஸ் ஃபோன் பண்ணார். தம்பி நீங்கள் பண்ணலையா? இல்லை சார் இன்னும் பண்ணோம் தம்பி. அது இன்னொரு யாரோ ஆள் கேட்டிருக்காரு. சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ கொஞ்சம் இதில் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இம்மிடியேட்டாக அவருக்கு சார் சார் இது உங்கள் படம் சார், நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட, நீங்கள் பண்ணுங்க, யாருக்கார கொடுங்க பண்ணுங்க சார். I gave it back, but I'll tell you why I narrated this story and especially to you Vijay. அன்றைக்கி நான் இந்த அப்கமிங் சார், அவர் எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க, ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட்டு படம், அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது. ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எவர். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால்
எனக்கு வீக் கிரியேஷன்ஸும் தெரியாது. தானு சார், தட்ஸ் இட். தானு சார் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குன்னு சொல்லும்போது, here we had already decided to collaborate. I just needed a small confirmation with your script. So, Vijay, thank you for giving a script which collaborated us again. All right? And Danu sir, I will never forget you for that gesture what you showed, sir. That is very important. That for any newcomer, for any upcomer, coming from ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம், யார் கூட இருக்கலாம் சார், அவர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, that will go a long way, provided the person you are respecting is also equal worth. All right, so thank you for that. And all the wonderful directors and Mr. Iluvarasan sir, எனக்கு தெரியல, நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிறாருன்னு, கரெக்டா சார்? ஓகே. அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது? டோர் லாக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ டைம் இருக்கணுமே சார். 3:34 in the morning is texting somebody, sir. கேட்டால் வேலை அசோசியேஷன் வேலை, என்ன வேலை இன்றைக்கி சொல்லலை சார், யாரோட வேலைன்னு கூட சொல்லலை அவர். பட் he is there, very hard worker, even after the association closes he keeps working. So we had a great time with Mr. Iluvarasan, and for some reason அது என்னன்னா ஒரு ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ whether you like it or not, எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும், சேர்ந்து தான் பண்ணணும். That is how it is. And wonderful co-actor and a human being I met. Wonderful. And எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ, everybody, all the press and friends and media, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. Thank you for that. And all my technicians and wonderful people இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு ஒன் விஷ் ஐ டூ ஹாவ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானு சார் வந்திருக்காரு. போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார், அது எங்கள் ஊர் சார். அங்கே வரணும், நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும். இங்கே எப்படி இவ்வளோ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறையா இருக்கார். அவருக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, வாட் யூ சே ஃபார் தாரி தீபம், அதாகணும் பெட்டர். கிரேட் மேக்கர், அ கிரேட் டிரெக்டர், அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். அது எல்லா இடத்துல இருக்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ். We are just your product, sir. We are just one color in the entire paint what you do. We actors. Thank you all wonderful directors for making us be in your painting, and all of you, thank you once again. My best wishes to the entire team and everyone, and thank you for having me here. All right, thank you.